இயேசு கிறிஸ்துவை ஆணிகளால் சிலுவையில் அடிக்கும் போதும், அவருடைய தலையில் முள்முடியை சூட்டும் பொழுதும், வாரினால் அவரை அடிக்கும் பொழுதும் அவருடைய சரீரத்திலிருந்து இரத்தம் சிந்தியது. எபிரேயரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் இப்படியாக படிக்கிறோம்: இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது என்று. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பலி ஆடுகளின் இரத்தம் தற்காலிக மன்னிப்பை மட்டுமே கொடுத்தது. ஆனால் சிலுவையின் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் மட்டுமே நமக்கு முழுமையான பாவ மன்னிப்பை கொடுத்தது. இன்றைக்கும் அவருடைய இரத்தம் நம்முடைய மனதை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துகிறது. குற்ற உணர்வை நம்மிடமிருந்து அகற்றுகிறது. நமக்கு புதிய வாழ்க்கையை தந்து நம்மை புனிதமாய் வாழ உதவி செய்கின்றது. இன்றைக்கு இந்த லெந்து காலங்களிலே தற்காலிக பாவ மன்னிப்பை மாத்திரம் பெற நாடுகிறோமா? அல்லது சிலுவையில் இயேசு கிறிஸ்து சிந்திய இரத்தத்தின் வழியாய் நாம் முழுமையான நிரந்தரமான பாவ மன்னிப்பை பெற நாடுகிறோமா என்பதை சிந்திக்கின்ற காலம்தான் இந்த லெந்து காலம்.